ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் டிவிஷன் போக ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிவிஷனில் இருக்கும், அதை வந்து தேர்ட் டிவிஷன் போக போகிறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கைஸ் நான் சொல்கிறேன், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து நான் வந்து மைன்கிராஃப்ட் விளாட்றேன். ஸோ அப்படின்றது எனக்கு விளாண்டு இப்போ வரைக்கும் நான் மைன்கிராஃப்ட் விளாண்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் யூடியூப்பில் வீடியோ போட்டால் சுத்தமாக ரீச்சே ஆகலை எனக்கு. ஸோ ரீச்னு எனக்கு ஒன்றும் இல்லவே இல்லை. சரி, அதுக்கு வேர்ட்லேருந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டால் அது மைன்கிராஃப்ட் வீடியோவே பரவாயில்லன்னு சொல்லலாம். மைன்கிராஃப்ட் வீடியோவே பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இப்போ தான் பக்கமாக இப்போ வந்து எனக்கு மெக்கரியா ஒரு இந்த கேம் விளாண்டுருந்தான். என்னடா அதுன்னு கேட்டு எனக்கு இப்படி ஒரு கேம்டா ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் சொன்னேன். நானும் ஏற்றினேன். சரி இதை ஏற்றிட்டு சரி வீடியோவாக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டால் சரியான ரீச் கைஸ், சரியான ரீச்சு. அது எப்படின்னு தான் எனக்கு தெரில. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள். சரி ஓகேவா கைஸ், உங்களுக்கு கண்டென்ட் என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி போடுறோம். நீங்கள் சொல்கிற கேமே விளாட்லாம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கேம்ஸும் விளாண்டு பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, ப்ரோ என் கூட 1v1 வாங்க, PVP வாங்க ப்ரோங்கிறீங்க. வரேன் கைஸ், அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் UID கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து எல்லாத்துக்கூடையும் விளாட வரேன், வரலன்னு சொல்லலை ஓகேங்களா. நான் எல்லாத்துக்கூடையும் வரேன், பட் உங்கள் UID கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். நான் வரேன் ஓகேங்களா, கன்ஃபார்ம் வருவேன். அது நீங்கள் டீம்மேட்டா ப்ரோ, நான் வந்து வரலன்னு சொல்ல, நீங்கள் UID கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் வருவேன் ஓகேங்களா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சர்வரில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுருந்தோம். சர்வர்னால் நான் வந்து சும்மா நார்மல் வேர்ல்டு தான் கைஸ். ஸோ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட தான் ஐடியா கேட்குறதா இருக்கேன். 1 block ஸ்கை பிளாக் பண்ணலாமா கைஸ்? 1 block ஸ்கை பிளாக் பண்ணலான்னா சொல்லுங்கள், பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தே பண்ணலாம். நீங்களும் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங் சைன்இன் பண்ணிட்டு என் கூட விளாட வாங்க, சேர்ந்தே பண்ணுவோம். ஆன்மைனிஸ்ட்டு போயிருக்கான் பார்த்தீங்கன்னா சீத்தா. நான் வார்டெக்ஸ் எடுத்துன்னு வரேன் ப்ளீஸ். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 5 நிமிஷம் ஆகாது ஒன்று அடிச்சிருவாங்க ப்ரோ, வேஸ்ட்டு டெஸ்கில் ஆன்சர்லாம் வேஸ்ட்டு. அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்னன்னா தெரிஞ்சால் பேசு ப்ரோ, நான் வந்து அதிக லெவலில் இருக்கேன், இவன் கூடலாம் என் ப்ரோ சேர்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருச்சு. எனக்கு வந்து நான் இப்போ தான் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போ தான் விளாட ஆரம்பிக்கிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் ஓகேவா. ஸோ நான் இப்போ கற்றுக்கிறேன். எடுத்தோடனேலாம் நான் ப்ரோ பிளேயர் ஆகலை. எனக்கு இந்த வார்டெக்ஸ் நியூ பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரோமோ கோடுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எடுத்துனேன். அதுவும் என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னான். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. பேட்டில் வேணும் மெக்லைனர் கண்டென்ட் மட்டும் எனக்கு ரொம்ப ஹைப்பாக போகுதுன்னு தெரில. நீங்கள் ஒவ்வொரு கேமாக சொல்லுங்கள், நாங்களும் விளாட்றோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாட்லாம். நீங்களும் வாங்க விளாட்லாம். MVP ஆகல. அடுத்த டார்கெட் ரிவோக்கர் கைஸ். ஆர்கர் ரிவோக்கர் வாங்கலான்னு இருக்கேன். டிஸ்க் எடுக்காமலே ஜெயிச்சிட்டு வாட்டி மேட்ச்குள்ளே போய் உங்களை வந்து பார்க்கணும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். மைன்கிராஃப்டில் கிராணி மோட் இருக்குது. கிராணி மோடை ஏற்றி விளாட்லாமான்னு சொல்லுங்கள், இல்லை நார்மல் கிராணியே விளாட்லாமான்னு கூட சொல்லுங்கள். விளாண்டலாம். கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணுவேன் கைஸ். ஏன்னா விளாண்ட கேமே விளாண்டு எனக்கு போர் அடிக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கேம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், விளாட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டம்பிள் கேஸ் இருக்குது கைஸ், சொல்லுங்கள் ப்ளே பண்ணலாம். ஸ்டம்பிள் கேஸ் வச்சுருக்கேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருக்குது. எல்லா கேம் எக்கடா போனேன். என்ன கைஸ் இது ரோபோட்டு வந்தான், காணாமல் போயிட்டான் ப்ரோ. நவு ப்ரோ நீ வேறு ஏன் ப்ரோ? எனக்கு இதுதான் கைஸ் இந்த மெக்கரினாலே பிடிக்கல. முன்னாடி போகவே இந்த டீம் சுட மாட்டானுங்க, எரிச்சலாகுது. நான் போனால் வந்து என்னை அடிச்சிக்கிறானுங்க. அது இரிட்டேட்டிங்காகுது இந்த கேமில். ஜெமினி வச்சுருக்காங்க கைஸ். செத்து போடா, நான் நம்மளே சாவடிச்சிட்டான்.
பட் 50 பாயிண்ட் எடுத்தாச்சு. பார்க்கலாம் எவன் எடுத்துகிட்டு போவான். ஃபீஸ் பண்ணி விட்டுருவான். நண்டு ப்ரோ, ஹாய் ப்ரோ. நண்டு ப்ரோ செத்து போ. அங்கே நீ யாரா மேலே ஏறி நின்றுருக்க கோமாளி? ஏய் சைடில் வந்து நீடா கேட்கமா. அந்த நண்டுலாம் நண்டோட குட்டி. பார்த்துக்கிறேன்டா. மேலே இருக்கையில் உன்னை வச்சு செய்கிறாரு. இவன் அதுக்காதீங்கடா பாவண்டா. ஷேடோ வச்சு பவரே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வார்டெக்ஸோட கன் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த கன் வச்சு 2 அடி அடிச்செல்லாம் செத்து போயிடுது. அதெல்லாம் பவர் கன்னும் இல்லை. செத்து போகலாம். ஏன் மேலே போக முடியல கார்டியன். செத்தாலும் பேட்டிங் நிமிஷம் வந்துருச்சு. அது போதும் நமக்கு. MVP ஆக வாய்ப்பு இல்லை கைஸ். ஆனால் டிஸ்க் எடுக்கும் போது என் மூஞ்சில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இந்த ஜெமினியை வச்சுட்டு மேம் நின்றுட்டான். அதே மாதிரி நம்ம ரோபோட்ஸில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. என்கிட்ட கன் கலெக்ஷன்ஸையும் ரோபோட் கலெக்ஷன்ஸையும் காட்டுறேன். டியரில் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 6th டியரில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 6th டியர் வரைக்கும் இருக்கேன். என்கிட்ட இருக்கிற ரோபோட்ஸில் இதுதான். நான் பாதி வாங்கலை. ரிவர்ஸ் கோட் வாங்குறதுக்கோசரம் சேர்த்து வச்சுருக்கேன். வெப்பன்ஸும் பாருங்கள், ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி வாங்கணுமா சொல்லுங்கள். என் டார்கெட்டே இந்த ரிவர்க்கர் மட்டும்தான். இங்கே அந்த ரிவர்க்கரே காணும். பேட்டரி பாஸ் 8 இங்கே இருக்குது. இது இங்கே இருக்கிறான். அப்போனா இங்கே தான் இருக்கும். ரிவர்க்கர் காணும். தான் இந்த ரிவோக்கர் வாங்குறதுக்கு தான் என் டார்கெட்டாக இருக்குது. நம்ம மிச்ச ஹேங்கரில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுமா சொல்லுங்கள். அடுத்த மேட்ச் போகலாம். ப்ளீஸ். அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போது நான் வந்து ரிவோக்கர் எடுக்கிறதா சென்டினல் ரோபோட் எடுக்கிறதான்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சென்டினல் எடுக்கலாமா? அதாவது சென்டினல் வாங்கிட்டு இவன் ஏஜிஎஸ் எடுத்துருவேன். ஏஜிஎஸ் ஏரியை செத்துருவேன். ஏரி செத்து வைக்கலாம் பார்க்குறேன். இல்லை காசு சேர்த்து வச்சு இது வாங்கலாமான்னு பார்க்குறேன். சென்டினல் பெஸ்ட்டாக ஒஸ்ட்டாக நீங்களே சொல்லுங்கள். ப்ளீஸ். நம்ம சப்ஸ்கிரைபரே நம்ம கிளானில் தாங்க இருக்காரு. GTX மாதரா நம்ம கிளானில் தாங்க இருக்காரு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. நம்ம தனியாகவே போவோம். இதுக்கு வம்பெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கேப்சர் பண்ணிட்டு இப்படி தான் வருவாங்க. இல்லை கில்ஷாட் பைப்பில் வேறு போவானு தெரியலையே. ஏன் வைக்கிறாங்க சார்? சாரி ஃபார் த நாய்ஸ். ஆட பைத்தியமே. எப்போ சுடுது கேஸ் கடவுள் இல்லை. கரெக்டாக நம்ம ஆர்டர் வேஸ் ரோபோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு பைப்பில் இருக்கானே மேலே ஒருத்தர் இருக்கான் டைகர்னு. அவனை போடுவோமா? டைகரை போட்டு தள்ளிட்டாங்க. அங்கே ஏஇஎஸ் இருக்கான். டே யாரா நீ? ஏஇஎஸ்ஸு நெட்வொர்க் கனெக்ஷன் கட்டா. ஐயோ வீட்டுக்கு என்ன ஈஸுங்க நெட்வொர்க் கனெக்ஷன் கட்டாங்க. எப்பா திடீர்னு நெட்வொர்க் கனெக்ட். டே நவுற கார்டியனு. நான் சொன்னல இரிட்டேட்டிங் பண்ணுறாங்கன்ட்டு. எனக்கு இதுதான் பிடிக்கவே மாட்டேங்குது. பேருமோ நான் போகிறேன்னா போகிறதே விட மாட்டானுங்க. அப்படியே வந்து அடைச்சிக்கிறானுங்க. இப்போ நீ தானே எனக்கு ஒன்று டைகரை போட்டுலையா? டைகரை மட்டும் போட்டுக்கிறேன்டா.
சரி வேலைக்கு ஆகாது எத்தனை வேண்டியிருப்பான் ஆர்டெக்ஸ் வாடா வாடா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா வாடா டெங்கு ரோபோட் திரும்ப மாட்டேங்குதுங்க ரோபோட்டுக்கு எதுவும் ஆயிடுச்சா எனக்கு என்னடா ஷாட்கன் வருது நம்பாளா கடைசி கில் நான் தான் எடுப்பேன் கில்லு நான் தான் எடுப்பேன் ஓசி கில் எனக்கும் இப்படி தாங்க கேஸ் இருப்போம் கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருப்போம் வந்துடணும் அதனால தான் நல்லா பாதி நாள் செம்பிட்டு ஆக முடியுதுல்ல நான் போய் இது பண்ணுறேன் கைஸ் கேப்சர் பண்ணுறேன் எதிரி பின்னாடி அடிக்கிறீங்கடா முன்னாடி வந்து அடிங்கடா ஓகே டைம் டு டேக் டிஸ்லான் சார் இதெல்லாம் உனக்கு காணும் அடிச்சிட்டாங்களா டீபாயிண்ட் கேப்சர் பண்ணது மாதிரி தான் யூஸ் வந்து அடிச்சாங்க ஓகே நான் இங்கே கேப்சர் பண்ணுறேன் அவன் அங்கே கேப்சர் பண்ணுறான் பேட்டில் வின்ஸ் MVP ஆமுல்ல கிங் கோப்ரா டிராகன் கேம்குள்ளே போயிட்டேண்ணா கேம்குள்ளே போயிட்டேண்ணா 15 காட்டுது என்னங்க இது என்னங்க நான் எப்போ கேமுக்குள்ளே வந்தேன் ஏமாற்றிட்டாங்க மைலாட் சரி கேப்சர் பண்ண விட்றானுங்க அந்த வாட்டி வச்சு கேப்சர் பண்ண பாயிண்ட் கிடைக்குது கேஸ் இங்கே ஒரு கில் ஷாட் வரான் பார்த்தீங்களா அவனை போடுவான் அவன் நம்மளே போட்டுருவான் செத்து போங்கடா நாங்கள் என்னங்க என்ன நார்மல்ல கில் ஷாட் பவர் யூஸ் பண்ண முடியல பேட்டரி பாஸ்னா என்ன நினச்சி முடிஞ்சளவுக்கு நான் கொல்லலை நம்ம டீம்மேட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள் பவர்லாம் குறைச்சி ஹெல்த்து குறைச்சி விட்ருவோம் ரெடி இவ்வளோ தூரம் வந்துட்டேன்டா ஒரு கில் எடுத்துக்கிறேன்டா என்ன பறக்கிறான் அவனுக்கு ஏரியாவில் பூண்டு அடிக்கிறேன் நான் பின்னாடி வந்து அவனை அடிக்கிறான் உனக்கு நினச்சிருப்பாங்க நம்ம ஹேக்கர்ன்ட்டு இப்போ போட்டு தள்ளிட்டானுங்க எப்படி ஏறிடுச்சேன் இம்ப்ரூவ்மெண்ட் நான் இந்த வாட்டி ஏஜிஸ் எடுத்துகிட்டு போவோம் நீ இனிமையாடா ஃப்ரெண்ட் டீம்மேட்டுன்னு நினைச்சாங்க எனக்கு இதுதான் இந்த கருமது அவனை ஒரு கில் எடுத்துக்கிறேன்டா சுர்கு மாதிரி இந்த ரோபோட் ஒர்க் ஆகுது இந்த மேட்ச்லாம் வார்டெக்ஸ் தான் இருக்கு இதே ரெடி எவன்டா அந்த பவர் போடுறது நீ தானேவா பவர் போடுறாங்க என்கிட்ட அந்த ரோபோட் இருக்குடா செப்போ எங்ககிட்டே அந்த ரோபோட்லாம் இருக்குது இவனுங்கிட்ட இருக்க மாதிரி தான் கிராபு எட்டு போகிறதுலாம் உனக்கு இடமே இல்லை கார்டியன் புக் இருக்கு அந்த வாட்டி புக்கு ஏஜிஸ் எடுத்துருப்போம் டீம்மேட்டை கில் பண்ணுவாங்க போடு இல்லை ப்ரோ ஷீல்டு வச்சுக்கோ ப்ரோ வேறு பவர் வர வைப்போம் அது ஆடாது கார்டியனு பண்டாரே பிடிக்க மாட்டேங்குது தம்பி டிஸ்குப்பா நான் வந்து டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் நோ இது தவறான செயல் ஷீல்டுக்குள்ளே வாங்கடா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இந்தாடா கார்டியன் சாப்பிடா
ஷீல்டோட போகுது. நான் அந்த பக்கம் போய்க்கிறேன். நான் இங்கே கார்டியன் இருப்பான். இங்கே வேறு ஒன்றும் இருக்காங்க. கில்ல தூக்கிட வேண்டியதான். கில்ல வச்சிட வேண்டியதான். கில் ஷாட் அது. பேட்டில் வின்ஸ். என்னங்க அப்படி நிற்குது? நான் வருவேனா? சத்திய சோதனை வரல. ஏன் ஒரு கில் எடுத்துருக்குறாங்க? இவெல்லாம் MVP ஆயிட்டானே. அப்படின்னா நான்லாம் 2 கில் எடுத்தேனே. கேப்சர் பண்ணுமோ? மறக்காம கமெண்ட்டில் உங்கள் ஐடி டேக் பண்ணிட்டு போங்க கைஸ். 7 மணிக்கு 7 மணிக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போவோம். இந்த வீடியோவில் தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.